Hi students, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா history chapter number 1 outbreak of the World War I and its aftermath. So இந்த lesson வந்துட்டு எதை பேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா World War I வரக்கு என்னென்ன ரீசன்ஸ்னால World War I வந்தது, அது எப்படி வந்துட்டு வெடிச்சது, அதான் வந்துட்டு outbreak of World War I. அந்த World War Iக்கு அப்புறம் இந்த வேர்ல்டு வந்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் and its aftermath அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So chapter number 1 என்ன outbreak of World War I and aftermath. So வந்துட்டு எப்படி League of Nations அப்படிங்கிறது வந்துட்டு after World War Iக்கு அப்புறம் League of Nations அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க, அது எப்படி ஃபவுண்டேஷன் இருந்தது, ஸோ அது வந்துட்டு சக்ஸஸ் ஆகலை, ஃபெயிலியர் தான் ஆச்சு, அதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு பார்ப்போம் இந்த லெசனில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட காசஸ், அது வரைக்கும் காசஸ் என்ன, அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் என்ன நடந்தது, அதோட அவுட்கம் இல்லாட்டி ரிசல்ட் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்ப்போம் இந்த லெசனில். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த லெசனில் வந்துட்டு பொறுத்த வரைக்கும் எப்படி, அதாவது வந்துட்டு ஒவ்வொரு இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு எப்படி வந்து அந்த ஆதிக்கம் வந்துட்டு இருந்தது, அதாவது வந்துட்டு டிக்டேட்டர்ஷிப் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த லெசனில் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த லெசன். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் 2 மார்க்ஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி இந்த வீடியோ கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். 15 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how do you assess the importance of Sino-Japanese war? ஸோ Sino-Japanese வாரோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி நம்மளோட அதை வந்துட்டு அசஸ் பண்ணுவோம், இதுதான் வந்துட்டு அந்த Sino-Japanese வாரோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அசஸ் பண்ணுவோம், என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அந்த வாரில் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் ஒன் இஸ் நேம் த கண்ட்ரிஸ் இன் த ட்ரிபிள் ஆன்டே. ஸோ ட்ரிபிள் ஆன்டேட் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸோட பேரை வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் இஸ் வாட் வேர் த 3 militant ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப். ஸோ யூரோப்பில் இருந்த 3 militant ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் இஸ் வாட் டூ யூ நோ ஆஃப் ட்ரென்ச் வார்ஃபேர். ஸோ ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. இது ஃபோர்த்து கொஸ்டின். ஃபிஃப்த் ஒன் இஸ் வாட் வாஸ் த ரோல் ஆஃப் முஸ்தஃபா கெமல் பாஷா. ஸோ முஸ்தஃபா கெமல் பாஷாவோட ரோல் என்ன, அவர் யார், அவரோட ரோல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஃபிஃப்த் ஒன். சிக்ஸ்த் கொஸ்டின் இஸ் லிஸ்ட் அவுட் எனி 2 causes ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்துட்டு ஃபெயில் ஆனதுக்கு ஏதாச்சும் என்ன எனி 2 causes வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதான் 6th கொஸ்டின். இந்த 6 கொஸ்டின் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹவு டூ யூ அசஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் Sino-Japanese வார். பாருங்கள் அதோட ஆன்சர். இன் 1894 ஜப்பான் ஃபோர்ஸ்ட் எ வார் ஆன் சைனா. ஸோ 1894 என்ன ஆகுதுன்னா ஜப்பான் வந்துட்டு சைனா மேலே வார் பண்ணுறாங்க. The crushing defeat of China by Little Japan in the Sino-Japanese war surprised the world. ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஜப்பான் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு சின்ன கண்ட்ரி தான். அந்த சின்ன கண்ட்ரி வந்துட்டு சைனாவை வந்துட்டு டிஃபீட் பண்ணிடுறாங்க அந்த Sino-Japanese வாரில். ஸோ அந்த இது வந்துட்டு வேர்ல்ட்லேயே ஒரு சர்ப்ரைஸ் பண்ணதாக தான் சொல்கிறாங்க. The crushing defeat of China by the Little Japan இந்த Sino-Japanese war surprised the world. எப்படி இவ்வளோ சின்ன கண்ட்ரி வந்துட்டு அவ்வளோ பெரிய கண்ட்ரி சைனாவை டிஃபீட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக அந்த சர்ப்ரைஸ் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன் இஸ் டிஸ்பைட் த வார்னிங் ஆஃப் த 3 great powers ரஷ்யா, ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ், ஜப்பான் annexed the லைன்டோங் பெனின்சுலா வித் போர்ட் ஆர்த்தர். ஸோ வேர்ல்டு வார் 1 அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப 3 great powers எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இந்த 3 தான் வந்துட்டு ரொம்ப அதிக கிரேட் பவர்ஸ், அதாவது அவங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸ்லேயே எல்லாத்துலேயும் அவங்க தான் ஃபர்ஸ்ட்டில் இருந்தாங்க. ஸோ அந்த பீரியடில் இந்த 3 கண்ட்ரீஸ் தான் கிரேட் பவர்ஸாக இருந்தாங்க. ஸோ அவங்க வார்னிங்கை தாண்டி இந்த ஜப்பான் என்ன பண்ணுதுன்னா லியோங்டாங் பெனின்சுலா அப்படிங்கிற ஒரு பெனின்சுலா ஏரியாவை போர்ட் ஆர்த்தர், ஸோ இந்த 2 பிளேஸையும் வந்துட்டு அனெக்ஸ் பண்ணிடுறது, அதாவது ஜப்பான் வந்துட்டு கைப்பற்றிடுறாங்க. By this action, Japan proved that it was the strongest nation of East Asia. ஸோ இந்த 2 ஆக்ஷன் மூலமா ஜப்பான் என்ன ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் எது, ஜப்பான் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க.
So first one is in 1894 Japan forced a war on China. The crushing defeat of China by Little Japan in the Sino-Japanese War happened between 1894 to 1895 surprised the world. Despite the warning of the three great powers, Russia, Germany and France, Japan annexed the Liaodong Peninsula with Port Arthur. By this action, Japan proved that it was the strongest nation of East Asia. So இதான் வந்துட்டு இந்த Sino-Japanese வாரோட importance. So next question. Name the countries with the triple ante. So triple ante இருந்தக்கூடிய countries-ஓட name என்னென்ன பாயிண்ட் அவுட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. இதான் செகண்ட் கொஸ்டின். The countries in the triple ante were Britain, France and Russia. So in the triple ante இருந்தக்கூடிய countries, 3 countries என்னன்னு பார்த்தீங்கன்னா Britain, France and Russia. So இதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. What were the 3 militant forms of nationalism in Europe? So யூரோப்பில் இருந்த 3 militant forms of nationalism என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதான் தேர்ட் கொஸ்டின். அதோட ஆன்சர் இங்கிலாண்ட்ஸ் ஜிங்கோயிசம், France Chauvism and Germany's Kultur were the militant forms of nationalism. ஸோ யூரோப்பில் இருந்த இந்த இங்கிலாண்டோட ஜியாங்னிசம் அப்படின்னா வந்துட்டு எதை அவங்க வந்துட்டு வாங்கணும்னு நினச்சாலும் இந்த சண்டை போட்டு தான் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு அதாவது நான் வயலன்ஸ் இல்லாமல் எதையுமே வயலன்ஸ் மூலயமா தான் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதான் வந்துட்டு ஜிங்கோயிசம். சாவிசம் அப்படின்னா என்னென்னா இந்த மதவெறி இனவெறி மாதிரி இந்த மிலிட்ரியில் வந்துட்டு ஒரு வெறி இருக்கும். ஸோ நம்ம தான் வந்துட்டு அதில் ஃபஸ்ட்டாக இருக்கணும், அந்த மிலிட்ரி பவரில் நம்ம தான் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும். அதான் வந்துட்டு சாவிசம் சொல்லுவாங்க. ஸோ அண்ட் ஜெர்மனிஸ் குல்தர். ஸோ குல்தர் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மிலிட்ரியில் தான் வந்துட்டு மிலிட்டன் ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய ஒரு வெறி தான் வந்துட்டு குல்தர் அப்படிங்கிறதும். ஸோ இந்த மூணு தான் வந்துட்டு யூரோப்பில் இருந்தக்கூடிய மிலிட்டன் ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலாந்து ஜிங்கோயிசம், ஃப்ரான்ஸ் சாவிசம் அண்ட் ஜெர்மனிஸ் குல்தர் வேர் த 3 militant forms of nationalism. ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. What do you know of trench warfare? ஸோ ட்ரென்ச் வார்ஃபேரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதான் ஃபோர்த் கொஸ்டின். இதோட ஆன்சர் இங்கே இருக்க ஆன்சர் The Battle of Marne is the memorable for trench warfare. ஸோ ட்ரென்ச் வார்ஃபேருக்கு ஒரு மெமரபிளான ஒரு பேட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் மார்னி அப்படிங்கிற ஒரு பேட்டில். ஸோ மார்னி அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், அந்த பிளேஸில் நடந்த பேட்டில் தான் வந்துட்டு பேட்டில் ஆஃப் மார்னின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரென்ச் வார்ஃபேருக்கு ஒரு மெமரபிளான மறக்க முடியாத ஒரு பேட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ஆஃப் மார்னி தான். Trenches or ditches dug by the troops enable the soldiers to safely stand and protect themselves from enemy fire. ஸோ இந்த ட்ரென்ச் வார்ஃபேர் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரென்ச் அதாவது பள்ளோ இல்லாட்டி டிச்சஸ் மாதிரி வந்துட்டு அந்த சோல்ஜர்ஸ் வந்துட்டு அதில் வந்து தோண்டுவாங்க. ஸோ தோண்டிட்டு அந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரென்ச் இல்லாட்டி அந்த டிச்சஸ்குள்ளே இறங்கி நின்று அவங்க சேஃபாக நின்றுட்டு எனிமீஸ் கூட ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சேஃபாக இருக்கும்போது அவங்களோட கன்று மட்டும்தான் வெளியே தெரியும், அந்த எனிமி எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அதனால இந்த சோல்ஜர்ஸ் வந்துட்டு ரொம்பவே சேஃபாக இருப்பாங்க, அவங்கள வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க. அதான் சொல்கிறாங்க trenches or ditches dug by the troops enable the soldiers to safely stand and protect themselves from enemy fire. ஸோ அவங்க இப்போ எனிமி அதாவது ஆப்னன்ட் டீம் வந்துட்டு அந்த சோல்ஜர்ஸை ஷூட் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு சான்ஸும் வந்துடாது. ஸோ அதில் இந்த ட்ரென்ச்சஸ் அந்த டிச்சஸில் நிற்கிறது மூலிமா அவங்க டக் பண்ண தோணுன்னு அந்த ட்ரென்ச்சஸில் நிற்கிறது மூலிமா அந்த ட்ரூப்ஸ் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க. The typical trench system in World War consisted of 2 to 4 trench lines running parallel to each other. ஸோ இந்த டைப்பிக்கல் இந்த ட்ரென்ச் சிஸ்டம் வந்துட்டு வேர்ல்டு வாரில் எப்படி இருந்தது, எவ்வளோ ட்ரென்ச் லைன்ஸ் இருக்குன்னா 2 to 4 ட்ரென்ச் லைன்ஸ் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஈச் ட்ரென்ச் வாஸ் டக் இன் எ டைப் ஆஃப் zigzag so that no enemy standing at one end
could fire for more than a few yards down its length. ஸோ அந்த ஒவ்வொரு ட்ரென்ச்சும் எப்படி தோண்டியிருப்பாங்கன்னா ஜிக்ஸாக் மேனரில், அதாவது ஜெட் மேனரில் தோண்டியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த எனிமி சப்போஸ் ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த லைனோட எண்டு பாயிண்டில் வந்துட்டு ஒரு எனிமி சோல்ஜர் வந்து நின்று சுடும்போது எல்லாத்தையும் சுற்ற முடியும். ஆனால் ஜிக்ஸாக் மேனரில் இருக்கும்போது அவங்களால அப்படி பண்ண முடியாது. ஸோ ஜிக்ஸாக் மேனர் இருக்கும்போது ஒருத்தர் சுட்டதுக்கு அப்புறம் இன்னொரு ஆப்போனண்ட்டில் இருக்கவங்க வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு அலர்ட் ஆகி அவங்கள வந்துட்டு ஷூட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக இப்படி வந்துட்டு இது பண்ணாங்க, ஜிக்ஸாக் மேனரில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ட்ரென்ச் வார்ஃபேர். ஸோ பேட்டில் ஆஃப் மார்னி இஸ் த மெமரபிள் ஃபார் ட்ரென்ச் வார்ஃபேர். ஸோ ட்ரென்ச் வார்ஃபேருக்கு ஒரு மெமரபிளான பேட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ஆஃப் மார்னி அப்படிங்கிறது தான். ஸோ ட்ரென்ச் வார்ஃபேரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரென்ச்சஸ் வேர் டக்டு பை த ட்ரூப்ஸ் எனேபிள் த சோல்ஜர்ஸ் டு சேஃப்லி ஸ்டாண்ட் இன்சைட் த ட்ரென்ச் and protect themselves from the enemies. ஸோ அவங்க வந்துட்டு அந்த ட்ரென்ச்சஸ்குள்ளே இறங்கி நின்றுட்டு எனிமீஸ், அதாவது ஆப்போனன்ட் டீமை வந்துட்டு ஷூட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலயமா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ வேர்ல்டு வாரில் எவ்வளோ ட்ரென்ச் லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 2 to 4 ட்ரென்ச் லைன்ஸ் தான் இருந்தது, ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருந்தது. ஈச் ட்ரென்ச் வாஸ் டக் இன் எ டைப் ஆஃப் zigzag so that no enemy standing at one end could fire for more than few yards down its length. ஸோ வந்துட்டு ஜிக்ஸாக் மேனரில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜிக்ஸாக் மேனரில் இருக்கும்போது எனிமீஸ்னால எல்லா சோல்ஜர்ஸையும் ஷூட் பண்ண முடியாது. ஒரு சோல்ஜர் ஷூட் பண்ணும்போதே மற்ற சோல்ஜர்ஸ் அலர்ட் ஆகிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ட்ரென்ச் வார்ஃபேர். அதான் வந்துட்டு ட்ரென்ச் வார்ஃபேர் பற்றின ஒரு டீட்டெயில். அதாவது வாட் டு யூ நோ அபவுட் ட்ரென்ச் வார்ஃபேருக்கு இது ஆன்சர். ஸோ 4th ஒன்னோட ஆன்சர். 5th question பாருங்க. வாட் வாஸ் த ரோல் ஆஃப் முஸ்தஃபா கெமல் பாஷா? ஸோ முஸ்தஃபா கெமல் பாஷாவோட ரோல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதான் 5th question. ஸோ முஸ்தஃபா கெமல் பாஷா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரூலர், ஒரு கிங் தான். ஸோ அவரை பற்றினது தான் இந்த ரோல், அவரோட ரோல் தான் கேட்குறாங்க. இதை வந்துட்டு 5th question. இதோட ஆன்சர் இங்கே இருக்குது. டர்க்கிஸ் ரீபர்த் ஆஸ் எ நேஷன் to the role played by the முஸ்தஃபா கெமல் பாஷா. ஸோ இந்த முஸ்தஃபா கெமல் பாஷா தான் வந்துட்டு டர்க்கி வந்துட்டு ரீபர்த் ஆகிருக்கு. அதாவது வந்துட்டு டர்க்கியில் இருந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகி அவங்க மறுபடியும் புதுசாக வரக்கு இந்த முஸ்தஃபா கெமல் பாஷா தான் ஒரு காரணமாக இருந்தார் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ டர்க்கிஸ் ரீபர்த் ஆஸ் எ நேஷன் டு த ரோல் பிளேட் பை த முஸ்தஃபா கெமல் பாஷா. கெமல் பாஷா மாடர்னைஸ்டு டர்க்கி and changed it out of all recognition. ஸோ இந்த முஸ்தஃபா கெமல் பாஷா என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா டர்க்கியை ஃபுல்லாக வந்துட்டு மாடர்ன் பண்ணிடுறாரு. ஸோ இவர் வந்துட்டு டர்க்கியை வந்துட்டு மாடர்னைஸ் பண்ணிடுறாரு. அண்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா ரெக்கக்னைசேஷனையும், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இவர் சேஞ்ச் பண்ணுறாரு. He put an end to sultanate and caliphate. ஸோ sultanate and caliphate அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஒரு கிங், அதாவது வந்துட்டு எப்படி வந்துட்டு டெல்லி, அதாவது முஸ்லீம் ரூலர்ஸ் வந்துட்டு சுல்தானேட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தான். ஸோ இவர் வந்துட்டு இந்த சுல்தானேட் அண்ட் கேலிஃபேட்டுக்கு வந்துட்டு ஒரு என் கார்டு போடுறாரு. த சப்போர்ட் ஆஃப் சோவியத் யூனியன் வாஸ் ஆஃப் த கிரேட் ஹெல்ப் டு ஹிம். ஸோ இந்த டர்க்கியில் இதெல்லாம் பண்ணுறக்கு யார் ரொம்ப ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த சோவியத் யூனியன், அதாவது இப்போ ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய ரஷ்யா தான் வந்துட்டு அவருக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. அதான் சொல்கிறாங்க, the support of Soviet Union was of the great help to him. So what was the role of Mustafa Kemal Pasha னு பார்க்கும்போது Turkey's rebirth as a nation to the role played by the Mustafa Kemal Pasha. Kemal Pasha modernized Turkey and changed it out of all recognition. He put an end to the Sultanate and Caliphate. The support of Soviet Union was of great help to him அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதான் வந்துட்டு 5th கொஸ்டினோட ஆன்சர். ஸோ முஸ்தஃபா கெமல் பாஷா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்னா டர்க்கியோட ரீபர்த், அவர் அந்த டர்க்கியோட ரீபர்த்துக்கு காரணமே வந்துட்டு இந்த முஸ்தஃபா கெமல் பாஷா தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லிஸ்ட் அவுட் எனி 2 causes ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ்.
ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஆஃப்டர் வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அமைதி, அதாவது வேர்ல்டில் வந்துட்டு பீஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் வந்துட்டு லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஆனால் வந்துட்டு அது வந்துட்டு சக்ஸஸ் ஆகலை, ஃபெயிலியர் தான் ஆச்சு. ஸோ அந்த ஃபெயிலியர் ஆனதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏதாச்சும் 2 காரணம் எழுத சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 6th கொஸ்டின். இதோட ஆன்சர், ஸோ இதோட ஆன்சர் இங்கே இருக்குது. The unanimity of members was required for all its decision on political issues. ஸோ வந்துட்டு இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா நேஷன்ஸும் இதில் வந்துட்டு ஒரு மெம்பராக இருப்பாங்க. ஸோ சப்போஸ் ஏதாச்சும் ஒரு நேஷனில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அந்த லீக் ஆஃப் நேஷனில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து தான் அதோட டெசிஷன் எடுக்கணும். ஸோ அப்படி டெசிஷன் எடுக்கும்போது அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் மெம்பர்ஸுக்குள்ளே யூனிட்டி இல்லை. ஸோ அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க, இவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ யாருக்கு ஒத்து போகிறது, யாருக்கு வந்துட்டு கரெக்டாக சொல்கிறாங்க, நம்ம இவர் கூட வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகி போகலாம் அப்படிங்கிற அந்த யூனிட்டி வந்துட்டு அவங்கக்கிட்ட இல்லை. சின்ஸ் it lacked the military power of its own, it could not enforce its decision. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா மிலிட்ரி பவர், அதாவது லீக் ஆஃப் நேஷனோட மிலிட்ரி பவர் வந்துட்டு லேக் ஆச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரி வந்துட்டு ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போது அதுக்கு லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஒத்துக்கலை அப்படின்னா அவங்க அந்த மெம்பரை அந்த லீக் ஆஃப் நேஷன் ஆர்கனைசேஷனில் மெம்பர் இல்லாமல் வாபஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி போகும்போது அங்கே அவங்களோட கண்ட்ரியோட மிலிட்ரியும் கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு இங்கே இந்த மிலிட்ரி பவர் வந்துட்டு லேக் ஆச்சு, அதாவது டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதனால எந்த ஒரு டெசிஷனையும் வந்துட்டு இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்னால எடுக்க முடியலை. The founders of this peace organization underestimated the power of nationalism. ஸோ இந்த ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டர்ஸ் வந்துட்டு நேஷ்னலிசம், அதாவது நேஷ்னலிசத்தோட பவரை வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் திஸ் பீஸ் ஆர்கனைசேஷன் அண்டர் எஸ்டிமேட்டட் த பவர் ஆஃப் நேஷ்னலிசம். த பிரின்சிபல் ஆஃப் கலெக்டிவ் செக்யூரிட்டி could not be applied in actual practice. ஸோ கலெக்டிவ் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டில் வந்துட்டு பீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரின்சிப்பிளை வந்துட்டு இவங்களால ஒரு ஆக்சுவல் ப்ராக்டிஸில் இவங்களால அப்ளை பண்ண முடியலை. ஸோ இதனால் வந்துட்டு அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேஷ்னலிசம்னு பார்க்கும்போது எங்கள் நாடு தான் பெருசு, உங்கள் நாட்டை விட எங்கள் நாடு தான் பெருசுன்னு சொல்லும் போது அந்த நேஷ்னலிஸ்டோட பவரை வந்துட்டு இவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணனால இவங்கனால இந்த பிரின்சிப்பிளை வந்துட்டு அப்ளை பண்ண முடியல ப்ராக்டிஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனி 2 causes for the failure of League of Nationsனு பார்க்கும்போது first one is unanimity of members was required for all the decision on the political issues. ஸோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸில் ஏதாச்சும் ஒரு டெசிஷன் வேணும் அப்படின்னா அந்த லீக் ஆஃப் நேஷனில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர் கண்ட்ரிஸும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட இதை சொல்லணும். ஸோ அதனால வந்துட்டு இங்கே மிலிட்ரி பவர் லேக் ஆச்சு. ஸோ அதனால அவங்களால எந்த விதமான டெசிஷனையும் கொண்டு வர முடியல. ஸோ இந்த பீஸ் ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டர்ஸ் வந்துட்டு நேஷ்னலிசத்தோட பவரை வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இவங்களால கலெக்டிவ் பிரின்சிபலை வந்துட்டு ப்ராக்டிஸில் வந்துட்டு அப்ளை பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த 2 causes for the failure of League of Nations. ஸோ 6th கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு 6 கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். ஹிஸ்ட்ரி சாப்டர் 1 அவுட்பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் 1 அண்ட் இட்ஸ் ஆஃப்டர்மெத் அந்த சாப்டரோட 6 2 marks பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் கொஸ்டினோட நான் உங்களை பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த 6 கொஸ்டின்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.